இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஐயா, தத்தெடுக்கிறதுக்கான சம்பிரதாயம் முடிஞ்சிருது. இன்னையில இருந்து இந்த குழந்தை உங்க குழந்தை. இப்ப குழந்தைக்கு பேர் வைக்கிற சடங்கு ஆரம்பிச்சிடலாமா? ஆமா, ஆரம்பிச்சிடலாம். நீங்க குழந்தைக்கு என்ன பேர் வைக்கணும்னு முடிவு பண்ணிருக்கேன்? மகாலட்சுமி. இந்த காலத்தை சேர்ந்தவா ஃபேஷனா இருக்கணும்னு, ட்ரெண்டியா இருக்கணும்னு ஸ்டைலான பேரா தான் வச்சுட்டு இருக்கா. நீங்க என்ன பழைய பேரை வைக்கிறல? இந்த குழந்தை எங்க வீட்டுக்குள்ள ஒரு லக்ஷ்மி தேவி மாதிரி அடி எடுத்து வச்சா, அதுக்காக தான் அந்த லக்ஷ்மி தேவியோட பேரையே வைக்கிறேன். நீங்க லக்ஷ்மி தேவி பேர் வைக்கிற மாதிரி தெரியல, உங்க மருமக லக்ஷ்மியோட பேர் வைக்கிற மாதிரி தெரியுது. லக்ஷ்மியும் இந்த வீட்ல ஒரு காலத்துல லக்ஷ்மி தேவியா தான் வாழ்ந்துகிட்டு இருந்தா. லக்ஷ்மி பேரையே வைக்கிறோம்னு நினைச்சுக்கங்க. இப்ப அதுல என்ன தப்பு இருக்கு? புரோகிதரே, நீங்க உடனே பூஜையை ஆரம்பிங்க. லக்ஷ்மி, 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 லக்ஷ்மி. ஆமா, லக்ஷ்மி. லக்ஷ்மி, லக்ஷ்மி, இங்க பாரு லக்ஷ்மி. லக்ஷ்மி, லக்ஷ்மி. இங்க பாருங்க மித்ரா, குழந்தையோட காதுல மகாலட்சுமி மகாலட்சுமி மகாலட்சுமின்னு 3 தடவை நீங்க சொல்லிடுங்க. நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் இந்த குழந்தையோட பேரு மகாலட்சுமின்னு நிரந்தரமா முடிவாயிடும். என்னாச்சு மித்ரா? உங்களதான். குழந்தையோட காதுல சீக்கிரமா பேரை சொல்லுங்க. லக்கி, 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 லக்கி. என்ன மித்ரா இது? லக்ஷ்மிங்கிற பேரை ஏதோ லக்கின்னு மாத்தி சொல்லிட்டு இருக்கேல. இன்னொரு தடவை பேரை சரியா உச்சரிங்க. அதெல்லாம் தேவையில்லை, நான் கரெக்டா தான் சொல்லியிருக்கேன்.